இந்த கொஸ்டினில் கீழ்காணும் அமைப்பில் அடுத்து வரும் எண்ணை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த 2 எப்படி வந்துச்சுன்னு சொல்கிறேன். 1 கியூப் பண்ணி 1ஆல் கூட்டியிருக்காங்க. கூட்டினா என்ன வரும்? ஸோ 1 + 1 2ன்னு வரும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த 9 பாருங்கள், 2 கியூப் பண்ணி சேம் 1ஆல் கூட்டியிருக்காங்க. அப்போ 2 கியூப் பண்ணால் 8, 1 கொண்டு கூட்டினா என்ன வரும்? 9ன்னு வரும். ஸோ 28ம் அதே மாதிரி தான் 3 கியூப் பண்ணி 1ஆல் கூட்டியிருக்காங்க. ஸோ 3 கியூப் பண்ணால் 27, 1ஆல் கூட்டினா 28. அதே மாதிரி இது 4 கியூப் பண்ணியிருப்பாங்க, இது 5 கியூப் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த டேஷ் வர வேலை என்ன பண்ணியிருப்பாங்க? 6 கியூப் பண்ணி 1ஆல் கூட்டியிருப்பாங்களா? ஸோ 6 கியூப் பண்ணால் 216, 1ஆல் கூட்டினா 217 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள், ரொம்பவே சிம்பிள். நமக்கு ஒரு சின்ன சீக்வன்ஸ் மாதிரி கொடுத்துட்டு எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. முக்கியமான விஷயம், எக்ஸுங்கிறது ஒரு இயல் எண் கொடுத்துட்டாங்க. இப்போ ஆப்ஷனில் எது இயல் எண் கிடையாதுன்னு பாருங்கள். -1 இயல் எண் கிடையாது, 0ங்கிறதும் இயல் எண் கிடையாது. அப்போ இந்த ஆப்ஷன் 2 ஆப்ஷன் நம்ம தூக்கிடலாம். ஸோ இதை தவிர்த்து எக்ஸுங்கிறது மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன்? ஆப்ஷன்லேருந்து போக போகிறேன். ஆப்ஷன் ஏல 1ன்னு இருக்கா எக்ஸோட வேல்யூ. ஸோ அதை வந்து நம்ம டேமில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு போட்டால் எனக்கு 12ன்னு வருது. ஆனால் என்னோட கண்டிஷன் என்ன? வர்ற வேல்யூ வந்து ஒன்று 12ஆக இருக்கலாம், இல்லை 12க்கு உள்ளே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க. 12 அப்போ அது இருக்க வாய்ப்பு இருக்குது. எதுக்கும் ஆப்ஷன் டியை போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். டியில் எக்ஸுக்கு பதிலாக நான் 4ன்னு போடுறேன். 4ன்னு போட்டு எனக்கு பண்ணால் 12 விட அதிகமாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ ஆப்ஷன் டி கிடையாது. அப்போ பேலன்ஸ் இருக்கிறது ஆப்ஷன் ஏ. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா?